எங்கள் ஊர் செட்டிநாடு சைடு கல்யாண வீட்டில் போயிட்டு பந்தியில் உட்காந்து சாப்பிடும்போது அதிகமாக நம்ம காதில் விழுகிற ஓசை என்ன தெரியுமா? கெட்டி குழம்பு கொண்டு வாங்க, கெட்டி குழம்பு கொண்டு வாங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானேங்க? இந்த அனுபவம் உங்களுக்கும் இருந்திருக்கும். நம்ம வீட்டிலலாம் ஒரு 4 பேருக்கு சமைக்கிறோன்னா மட்டன் குழம்பு வைப்போம். அதுவே ஒரு விருந்து, ஒரு 10லேருந்து 15 பேர், ஒரு 50 பேர், 100 பேர் இப்படி சமைக்கணும்னா அந்த குழம்போட அளவு அதிகமாக வேணும். மட்டன் கம்மியாக இருந்தாலும் குழம்பு கெட்டியாக இருந்தால் நிறைய பேர் சாப்பிட்லாம். அதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த மட்டன் கெட்டி குழம்பு. வாங்க அதுக்கான மசாலா எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்றேன். ஆயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கசகசா 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நான் டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அப்படிலாம் சொல்லலை, நார்மலா நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே ஸ்பூன்ல மெஷர் பண்ணுங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கெட்டி குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இந்த பூண்டுன்னு சொல்லலாம். அது ஒரு 7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இஞ்சி சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணி அதுவும் ஒரு 7லேருந்து 8 எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் அந்த எண்ணெயில வதக்கிட்டு சின்ன வெங்காயம் துண்டு துண்டா கட் பண்ணிட்டு 6லேருந்து 7 பீஸ் எடுத்துக்கோங்க. முந்திரி 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொல்லியிருக்க அளவெல்லாம் வீட்டில் வந்து ஒரு 7லேருந்து 8 பேர் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு குழம்பு உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம், இவ்வளோ மசாலா எதுக்குன்னு யோசிச்சிங்கன்னா இதோட அளவுகள் எல்லாத்தையும் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுருங்க, நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணலாம். நான் இன்னைக்கு குக்கர்லேயே தான் சமைக்க போகிறேன். குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் காட்டியிருக்க அளவுக்கு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் கருகிராமல் நல்லா அந்த மாதிரி பொரிய விட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கிட்டத்தட்ட 20லேருந்து 25 பீஸ் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு அதையும் போட்டு வதக்கிடுங்க. வதக்குனதுக்கப்புறம் இதில் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை, ஏன்னா நம்ம மசாலாலே சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால இங்கே போடணும்னு அவசியம் கிடையாது. மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பை இப்போவே சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேலேயும் கீழேயும் கிளறிட்டு மூடி வச்சிருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தண்ணி, அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வரும். இந்த டைம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொதுவாகவே கறி குழம்பு பண்ணிங்கன்னா அதுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா வரும். குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலே எல்லாமே இருக்குது அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போது மசாலா எல்லாத்தையும் நல்லா மட்டனோட சேர்த்து கிளறிட்டு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி ஆற வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் கொரகொரப்பா, ரொம்ப மெலிசாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா பேஸ்ட்டாக அரைச்சி அதை இந்த குழம்போட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. மூடி போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா கல்யாண பந்தி கெட்டி குழம்பு ரெடி. வெந்ததுக்கப்புறம் கறி அள்ளி கூட நீங்கள் வறுவல் செஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து கறியெல்லாம் தேவையில்லைங்க, அந்த கறியோட டேஸ்ட் இருந்தால் மட்டும் போதும். இது கூட இடியப்பம், சப்பாத்தி, பூரி, இட்லி இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்கும். வர மார்ச் 30ஆம் தேதி உலக இட்லி தினம். இட்லியை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. இட்லி டெய்லி சாப்பிட்டாலும் வெயிட் போடாது, செரிமான பிரச்சனையே வராது. இதில் வந்து புளிக்க வச்சு நம்ம பயன்படுத்துறதுனால நம்மளோட தசைகளுக்கு ரொம்ப நல்லது. எண்ணெயே பயன்படுத்தாமல் சமைச்சு சாப்பிட்றதுனால கொழுப்பு சத்தும் இதில் கம்மியாக இருக்கும், இதயத்துக்கு நல்லது. நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு அப்படின்னா இட்லி தாங்க. இட்லிக்கு அரிசி நீங்கள் ஊற வைக்கும்போது நல்லா கழுவிடுங்க. 4லேருந்து 5 தடவை கழுவிட்டு ஊற வச்சுருங்க. 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சு தான் அரைக்கணும். மாவு வந்து அதிகமாக ஃப்ரிட்ஜில் பயன்படுத்தாமல் வெளியில் வச்சு புளிக்க வச்சு ஊற்றுங்க. மாவு கரைக்கும் போதே உப்பு போட்டு கரைச்சிருங்க. தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக கரைச்சி வச்சுக்கோங்க. இட்லி ஊற்றும் போது யாரையாவது கோவமாக நினச்சிக்கிட்டு விக்குன்னு ஊற்றுனீங்கன்னா நல்லா இட்லி பந்து மாதிரி வரும். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இட்லியும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் இட்லி தின வாழ்த்துக்கள். இந்த கல்யாண பந்தி கெட்டி குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். டாடா பை பாய்.